மக்கள் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பரந்துரையில் புதிதாக அமையவுள்ள விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கு காவல்துறை 3 முக்கியமான நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தான் மக்களை சந்தித்து பேச வேண்டும், அதிக எண்ணிக்கையில் வரக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். கண்டிப்பாக காவல்துறை மூலம் இந்த மாதிரி நிபந்தனை விதித்துக்கிறார் என்றால் திமுக அரசு விஜய் அவர்களை கண்டு ரொம்ப பயப்படுகிறது என்பது கண்டிப்பாக இதிலிருந்தே தெரிகிறது. காரணம், பாமக தலைவர் அன்புமணி, திருமாவளவன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமானெல்லாம் சென்று அந்த மக்களை சந்தித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த மாதிரி நிபந்தனை விதித்ததாக தெரியவில்லை. விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி நிபந்தனை விதிப்பதன் மூலம் திமுக கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினும் கண்டிப்பாக பயப்படுகிறார்கள். 900 நாட்களாக அந்த போராடும் மக்களை ஸ்டாலின் அவர்கள் ஒருமுறை கூட சந்திக்கவில்லை. இதே நரேந்திர மோடி என்றால் அவர்கள் விவசாயி சந்திக்கவில்லை, அவர் சதுவாகிறது என்று பேசுகிறார்கள். இவர்கள் என்ன மாதிரி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் சந்தித்து விட்டால் நமக்கு எங்கே ஆபத்து வருமிடும் என்று திமுக பயப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.